மத்திய பிரதேச மாநிலம் போபால் சிறையிலிருந்து இன்று தப்பி ஓடியுள்ள 8 சிமி தீவிரவாதிகளில் 2 சென்னை சென்ட்ரல் ரயில் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் தெரிவிக்க கேட்கலாம். 2014ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி பெங்களூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்த கவுகாத்தி ரயிலில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டு சுவாதி என்ற இளம்பெண் உயிரிழந்தார். இது தொடர்பாக தமிழக கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். தேசிய புலனாய்வு அமைப்பினரும் விசாரணை நடத்தி வந்தார்கள். மத்திய பிரதேச போலீசார் சிமி இயக்கத்தைச் சேர்ந்த 8 தீவிரவாதிகளை கைது செய்தார்கள். அவரும் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் ஜாகீர் மற்றும் மெகபூ என்கிற முகமது அலைஸ் இந்த இருவரிடம் விசாரணை நடத்தும் போது விசாரணையில் சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவராக இருவரும் கண்டறியப்பட்டுள்ளனர். குறிப்பாக சென்ட்ரல் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டவர் ஜாகீர் என்பது தெரிய வந்தது. 8 தீவிரவாதிகள் மத்திய பிரதேச போபால் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதிகாலை 2 மணி அளவில் அந்த 8 தீவிரவாதிகளும் தலைமை காவலர் ஒருவரை கொண்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக காவல்துறையினும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர். 8 தீவிரவாதிகளில் 2 தீவிரவாதிகள் சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள். ஜாகீர் சென்ட்ரல் குண்டுவெடிப்பில் மூளையாக செயல்பட்டவர். தீவிரவாதிகள் மத்திய சிறையிலிருந்து போபால் சிறையிலிருந்து தப்பி ஓடிய சம்பவத்தின் காரணமாக பணியில் இருந்த 5 சிறை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். உள்துறை அமைச்சகமானது அந்த மாநில அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக காவல்துறையினும் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குகானுடன் பாஸ்கரன்.